Hi students, welcome back to QA Focus. இன்னைக்கு நம்ம atomic structureல இருந்து questions discuss பண்ண போறோம். First question is, the ionization enthalpy of hydrogen atom is 1.312 into 10 raised to 6 joule per mole. The energy required to excite the electrons in the atom from n equal to 1 to n equal to 2 is. அதாவது n equal to 1 shell இருந்து n equal to 2. 1லேருந்து 2லேக்கு எலக்ட்ரான்ஸை எக்ஸைட் பண்ணதுக்கு நம்ம எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும், இல்லை எவ்வளோ எனர்ஜி நமக்கு ரெக்யர்மெண்ட் இருக்குது, இது ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம இங்கே டெல்டா இ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். டெல்டா இன்னு சொல்லக்கூடியது இந்த செகண்ட் ஷெல்லையும் ஃபஸ்ட்டு ஷெல்லையும் இருக்கக்கூடிய எனர்ஜியோடைய டிஃப்ரென்ஸ் தான். தட் இஸ் E2 மைனஸ் E1 or E1 minus E2. அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணால் போதும். கொஸ்டினில் ஆல்ரெடி நமக்கு தந்திருக்கு. E1 சொல்லக்கூடியது 1.312 into 10 raised to 6 joule per mole. To get delta E, நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? E2 எவ்வளோன்னு நமக்கு கால்குலேட் பண்ணணும். E2 சொல்லக்கூடியது E1 by 2 ஸ்கொயர். செகண்ட் ஷெல் இருக்கக்கூடியது ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு E1 by 2 ஸ்கொயர் தான் இக்குவேஷன். ஜெனரல் இக்குவேஷன் சொல்லுது E by n ஸ்கொயர். E by n ஸ்கொயர். இங்கே கொஸ்டினில் கேட்டிருக்குது செகண்ட் ஷெல், அதனால தான் 2 ஸ்கொயர் போட்டிருக்கோம். தட் ஈக்குவல் டு 1.312 into 10 raised to 6 by 4. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது 0. கேன்சல் பண்ணி பாருங்கள். 0.328 okay into 10 raised to 6 joule per mole. அப்படின்னா இதோட டிஃப்ரென்ஸ் சொல்லுது 1.312 into 10 raised to 6 minus 0.328 into 10 raised to 6. இதோட டிஃப்ரென்ஸ் 0.984 into 10 raised to 6 joule per mole. Okay, ஆப்ஷன் பார்க்கலாம். 5.68 ஓகே இங்கே இருக்குது. 9.84 into 10 raised to 5 joule per mole. ஓகே, இங்கே நமக்கு 0.98 தான் கிடச்சிருக்கு. அது ஒரு பிளேஸ் ரவுண்ட் பண்ணி எழுதிட்டா 9.84 into 10 raised to 5 joule per mole. Option C. Okay, next question. The wavelength associated with an object weighing 100 gram, mass தந்திருக்கு 100 gram, and moving at a speed of 3 meter per hour is of the order of. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? வேவ்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வேவ்லேருந்தோடைய ஆர்டர் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அந்த ஆப்ஜெக்டோடைய மாஸ் தந்திருக்கு, அதை மூவ் பண்ணக்கூடிய ஸ்பீடும் தந்திருக்கு. அப்படின்னா நம்ம இங்கே இந்த கொஸ்டினில் லேம்டா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேயா, லேம்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மாஸ் தந்திருக்கு, வெலோசிட்டி தந்திருக்கு. மாஸ் வெலோசிட்டின்னு சொல்லும்போது மொமெண்டம் P தந்திருக்கு. அப்படின்னா மொமெண்டம் லாம்டா ரிலேஷன், வேவ்லென்த் மொமெண்டம் ரிலேஷன். That is lambda equal to h by p. h by p. இங்கே மாஸ் 100 gram, 100 gram சொல்லுது 0.1 kilogram. வெலோசிட்டி ஸ்பீடு கொஸ்டினில் தந்திருக்குது 3 meter per hour. ஓகே, 3 meter per hour. இதை நம்ம மீட்டர் பர் செகண்டில் கன்வெர்ட் பண்ணணும்னா 3 by 60 into 60 by 60 செய்யும்போது அது மினிட்லே கன்வெர்ட் ஆகும். எகெயின் 60 செய்யும்போது அது செகண்டில் கன்வெர்ட் ஆகும். ஸோ மச் மீட்டர் பர் செகண்ட். ஓகே, ஆன் அப்ளைங் h by mv, that is h we know 6.6 into 10 raised to minus 34. Okay, by mass is 0.1 kilogram. Okay, then
speed means velocity. Velocity is 3 by 60 into 60. That comes to the numerator. Simplify பண்ணல 20 வரும். இதை calculate பண்ணும்போது lambda is 79 கிடையாது 79,200 into 10 raised to minus 34. 79,200 into 10 raised to minus 34. இது நம்ம one place clear பண்ணி எழுதும்போது 7.92 into 10 raised to minus 30. 7.9 into 10 raised to minus 30 meter. Okay. அப்படின்னா இதோட ஆர்டர்னு சொல்லுது 10 into 10 raised to minus 30 meter. இதோட ஆர்டர் 10 raised to minus 30 meter. ஆப்ஷன் A தந்திருக்கு 10 raised to minus 30 meter. Okay. Then the next question is, with increasing principal quantum number, the energy difference between adjacent energy level in hydrogen atom. இங்கே பார்த்துக்கிட்டுங்க நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இங்கே E1 சொல்லுது 1.312 into 10 raised to 6. E2 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது 0.328 into 10 raised to 6. அப்படின்னா E1 முடிஞ்சு E2 வரும்போது இதோடைய வேல்யூ ரெடியூஸ் பண்ணி தான் வந்துட்டுருக்கு. E2ன்னு சொல்லுது E1 by 1 square. Sorry, 2 square. Okay, second orbit. அப்படின்னா E3ன்னு சொல்லுது E1 by 3 square. E4 E1 by 4 square. அப்படின்னா எனர்ஜி ரெடியூஸ் பண்ணி தான் வந்துட்டுருக்கு, டிக்ரீஸ் பண்ணி தான் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு லெவலில் எனர்ஜி ரெடியூஸ் பண்ணும்போது அட்ஜசன்ட் லெவலில் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் என்ன செஞ்சிட்ருக்கும், ரெடியூஸாக தான் வந்துகிட்ருக்கும், டிக்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். இதோடைய டிஃப்ரென்ஸோட கம்மியாக தான் வரும் இதோடைய டிஃப்ரென்ஸு. அப்படின்னா இங்கே with increasing principal quantum number, the energy difference between adjacent energy level in hydrogen atom decreases. ஆப்ஷனில் இன்க்ரீஸ் இருக்குது, டிக்ரீஸு, ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட், நாட் கான்ஸ்டன்ட், நன் ஆஃப் த above. ஓகே, இது இன்க்ரீஸ் ஆகாது, எப்போவுமே டிக்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். இனி ஹைட்ரஜன் ஆட்டத்தில் எனர்ஜி கேப்புடைய ஷார்ட் லிஸ்ட் இங்கே தந்திருக்கு. நீங்கள் இந்த வேல்யூ ஜஸ்ட் ஒன்று பைஹார்ட் பண்ணி வச்சுடுங்க, எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். E2 minus E1 984 kilojoule per mole. E3 minus E2 182 kilojoule per mole. E4 minus E3 63.8 kilojoule per mole. E5 minus E4 29.5 kilojoule per mole. நீங்கள் அதை பைஹார்ட் பண்ணி வச்சுடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, let us move to the next question. Next question is, calculate the wavelength of the first line in the Lyman series for hydrogen atom. Calculate the wavelength of the first line in the Lyman series for hydrogen atom. നമുക്ക് தெரியும் Lyman series wavelength find out பண்ணதுக்கு நம்முடைய equation சொல்லுது 1 by lambda equal to RH into 1 by n1 square minus 1 by n2 square தான். இங்கே RH சொல்லக்கூடியது ரெட்பர்க் கான்ஸ்டன்ட். ரெட்பர்க் கான்ஸ்டன்ட்
இதோட வேல்யூ நமக்கு தெரியும் 9678 சென்டிமீட்டர் raised to -1. இனி இங்கே கொஸ்டினில் கேட்டிருக்குது ஃபர்ஸ்ட் லைன் இந்த லைமேன் சீரிஸ் தான் கேட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் லைன் சொல்லும்போது n1 equal to 1 n2 equal to 2. n1 equal to 1 and n2 equal to 2. ஓகே, நம்ம இதை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு இதோடைய ஆன்சர் கிடைச்சிரும். 1/λ equal to 76. Okay, 1/1 square minus 1/2 square. Seven six into the simplify பண்ணும்போது நமக்கு 3/4 கிடைக்கும். அப்படின்னா லாம்டான்னு சொல்லுது 4/3 into 109876. இது சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 1215.7 into 10 raised to -8 சென்டிமீட்டர். அப்படின்னா இதில் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1215.7 into 10 raised to -8 into 10 raised to -2. That is 1215.7 into 10 raised to -10 meter. நமக்கு தெரியும் 10 raised to -10 meter சொல்லுது 1 angstrom. 1 angstrom. அப்படின்னா இது 1215.7 angstrom. 1215.7 angstrom. Option. Second option. 1215.7 angstrom. Okay. Next question is, calculate the threshold frequency when a metal is irradiated by a radiation of frequency 3 into 10 raised to 15 Hertz and the maximum kinetic energy of the emitted photoelectron is 6.6 into 10 raised to -19 joule. ഇതിലേക്ക് നമുക്ക് ഫോട്ടോ ഇലക്ട്രിക് എഫക്റ്റ് വരുമ്പോൾ കൈനറ്റിക് എനർജി എന്ന് ചൊല്ലത് h nu minus h nu 0. இந்த h nu 0 சொல்லுது தான் ஒர்க் ஃபங்க்ஷன். இதோடைய nu 0 சொல்லுது தான் த்ரெஷோல்ட் எனர்ஜி. ஓகே, த்ரெஷோல்ட் எனர்ஜி. h nu இன்சிடென்ட் எனர்ஜி. இந்த இன்சிடென்ட் எனர்ஜி மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் தான் அதோடைய கைனட்டிக் எனர்ஜியாக வரும். அப்படின்னா இந்த இக்குவேஷன்லேருந்து நமக்கு h nu 0 கிடைக்கணும். nu 0 கிடைக்கிறதுக்கு h nu 0 equal to h nu minus ke வரும். that is h nu 0 equal to h nu minus ke by h. that equal to nu minus ke by h. இந்த equation by heart பண்ணிடுங்க. nu 0 is equal to find out nu 0 we have nu minus ke by h. இது இருந்தால் நமக்கு சிம்பிளாக question solve பண்ணிடலாம். இவ்வளோ ஸ்டெப் எழுத வேண்டாம், இது மட்டும் நம்ம தெரிஞ்சிருந்தால் போதும். nu 0 is equal to nu minus ke by h. ஓகே, இங்கே nu 0 வேல்யூஸ் எல்லாமே தந்திருக்கு. nu எவ்வளோ 3 into 10 raised to 15 Hertz minus kinetic energy value 6.6 into 10 raised to -19. Okay, we know the Planck constant is again 6.6 into 10 raised to -34. On simplifying, we will get 3 into 10 raised to 15 minus 10 raised to 15. That is 10 raised to 15 into 3 minus 1. That equal to 2 into 10 raised to 15 Hertz. 2 into 10 raised to 15 Hertz. Option, first option தந்திருக்கு 2 into 10 raised to 15 Hertz. Okay.
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இனி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸு அப்லோட் பண்ணிவிடுதேன். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்ன. The next question is the orbital angular momentum of an electron in d orbital. The orbital angular momentum. Orbital angular momentum find out பண்ணதுக்கு equation root of L into L plus 1 into h by 2 pi. For d orbital, questionல d orbital தான் கேட்டிருக்கு. d orbital L equal to 2. L உடைய value 2. அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ரூட் ஆஃப் 2 into 2 plus 1 into h by 2 pi. அப்படின்னா ரூட்டு 2 into 3 h by 2 pi root 6 into h by 2 pi. Root 6 into h by 2 pi. Option C. h root 6 by 2 pi. Okay. இந்த சேம் சாப்டர்லேருந்து இனியும் கொஸ்டின்ஸ் നിങ്ങൾക്ക് ஒர்க் அவுட் பண்ணதுக்கு இனியும் கொஸ்டின்ஸோடைய லிங்க் நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துக்கிடுதேன். நீங்கள் பார்த்துக்கிடுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒன்ஸ் அகெயின் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போயிடாதீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் எ லாட்.